ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். இது நிறைய பேர் கேட்டிருந்த வீடியோன்னு சொல்லலாம். மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸ்விக்கி சொமேட்டோவில் வீட்டில் இருந்துகிட்டே குக் பண்ணி ஆன்லைன் மூலமாக எப்படி குக் பண்ணி சேல் பண்ணி அது ஒரு பிஸ்னஸாக வீட்டில் இருந்து பெண்கள் பண்ணுறதுன்றதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு 4 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறத கொஞ்சம் டெமோவாக சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சில பேர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ஆன்லைன் மூலமாக earn பண்ணி வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கலான்றது ஒரு ஐடியாவாக நான் சொல்லியிருந்தேன். ஒரு 4 பேட்டர்னில் எப்படி பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் கொஞ்சம் டெமோவாகவும் பார்க்கலாம், ப்ளஸ் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு படிக்கலை, ஆனால் எனக்கு சமைக்க நல்லா தெரியும், நான் அதை வந்துட்டு வீட்டில் இருந்தே பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏதாவது கைட் பண்ணுங்கன்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு எனக்கு பர்சனலாக மெயில் பண்ணிலாம் கேட்டிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ பற்றி நான் போடுறேன்றதுனால ப்ரொமோஷன் வீடியோன்னு நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்காக தான் நான் அது போடுறேன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு க்ரோம் மூலமாக போய்ட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு swiggy.com கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வருது ஒரு பேஜ். நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு சிஸ்டமில் எப்படி இருக்கோ அதை மாதிரி காமிக்க முடியும். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்ட்னர் வித் அஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, 3rd ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் வரும். ஸ்க்ரால் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் உங்களுக்கு வருது. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ நியூவாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்துட்டு இதில் ப்ரொசீட் பண்ணி ஈஸியாக சப்மிட் பண்ணி எல்லாத்தையுமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபுட் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லைங்களா, அதுவும் நீங்கள் வச்சுக்கணும். அடுத்தது ஆதார் காப்பி ஃபார் கேஒய்சிக்காக வச்சுக்கணும். அடுத்தது உங்களுடைய ரெஸ்டாரண்ட் மெனு, என்னென்ன நீங்கள் மெனு வந்துட்டு இந்த ஸ்விக்கி மூலமாக சேல் பண்ண போகிறீங்கன்றத அந்த டீட்டெயில் கொடுக்கணும். அப்புறம் பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும். ஜிஎஸ்டி ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேன் கார்டு காப்பி ஜெராக்ஸ் அது. அடுத்தது கேன்சல்டு செக்கு. இதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு அழகாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அடுத்தது கெட் ஸ்டார்டட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்றத அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 8 ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட் லைசன்ஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அடுத்தது கமிஷன் அண்ட் ஆன்போர்டிங் பற்றி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஓனர் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில், அடுத்து ஜிஎஸ்டி பேன் டீட்டெயில், அடுத்து பேங்க் டீட்டெயில், அப்புறம் இ-சைன்ஸ் டீட்டெயில், ஆன்போர்டிங் ஃபார்ம், இது எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அடுத்த ஸ்டேஜஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதில் ஒன்று மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டேஜஸும் போயிட்டு டெமோவாக டீட்டெயில்டாக எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா என்கிட்ட ஃபுட் லைசன்ஸ் ஜிஎஸ்டி கிடையாது. நான் இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்காக தான் இது ஒரு டெமோவாக பண்ணி காமிக்கணுன்றதுக்காக நானும் இதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். பட் இது என்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே தான் நான் இதுக்குள்ளே டீட்டெயில்டாக போய்ட்டு ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் இப்போ ஓவராலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் அந்த கைடன்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக போய் பண்ணலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த டீட்டெயிலை வந்து டெமோவாக கேட்டிருந்தீங்க, எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. என்கிட்ட டீட்டெயில் இல்லாதனால என்னால் உள்ளே போக முடியல. அப்படி இல்லைன்னா நான் ஈஸியாக போய்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். இப்போ ரெஸ்டாரண்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே கேட்டிருக்காங்க பாருங்கள். சிட்டி கேட்டிருக்காங்க, ரெஸ்டாரண்ட் நேம் கேட்டிருக்காங்க, ஓனர் நேம் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு ஸ்விக்கி வந்துட்டு அதனுடைய அப்டேட் வந்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அக்சஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் அது எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ப்ளீஸ் ஷேர் யுவர் வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க. ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட் லைசன்ஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் கொடுக்கணும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபுட் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கிறது மஸ்ட்டு. ஒரு சின்ன வந்து மிட்டாயிலேருந்து
ஒரு ஊறுகாயிலேருந்து, ஒரு வத்தல்லேருந்து எது சேல் பண்ணாலும் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ இத எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபுட் லைசென்ஸ் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 500லேருந்து ரூ. 1000க்குள்ள தான் ஆகும். அதுக்கு மேல ஆகாது. ஸோ இத நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபியூச்சர்லாம் நெறைய வந்துட்டு பர்ப்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வீட்லேருந்தே ஓனா ஏதாவது மசாலா பொருட்கள், இல்ல வத்தல், ஊறுகாய் அது மாரி பண்ண போறீங்க அப்டின்னா, அதுக்கெல்லாம் இது நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆன்போர்டிங் அண்ட் கமிஷன்ஸ் பத்தின கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுடைய ஃபுட் வந்து இதன் மூலமா டெலிவரி பண்றீங்க இல்லைங்களா? ஸ்விக்கி மூலமா. அவங்க உங்களுடைய ஃபுட்ட அவங்களுடைய பர்சனல் வந்து தான் உங்ககிட்டேருந்து பிக்கப் பண்ணி கஸ்டமர் பிளேஸ்ல டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ, அதற்கான கமிஷன் டீட்டெயில் எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்றத அவங்க அதில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க உங்களுக்கான ஃபுட்டோடைய பிரைஸ் நீங்க ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களுடைய செலவுகள்லாம் போக உங்களுக்கு ப்ராஃபிட்டோட சேர்த்து எவ்வளோ அந்த ஃபுட்டுக்கான பிரைஸ் என்னவோ அத நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒருத்தவங்க கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றாங்கன்னா, அதுக்கான பிக்கப் டெலிவரி இருக்கு இல்லைங்களா? அதுக்கான கமிஷன் மட்டும் ஸ்விக்கி எடுத்துப்பாங்க. மத்தது உங்களுக்கு அமௌண்ட்டும் வந்துரும். இதுக்கு பத்தின டீட்டெயில் எல்லாமே எலாபரேட்டா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது லொகேஷன். அதாவது மேப்ல வந்துட்டு உங்களுடைய லொகேஷன், ரெஸ்டாரண்ட் டீட்டெயில நீங்க டை அப் பண்றது மூலமா, மென்ஷன் பண்றது மூலமா, உங்களுடைய பிசினஸ் நல்ல பெரிய லெவல்ல ரீச் ஆகுறதுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஈஸியா வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து உங்க பிளேஸ் அக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது மாரி டெலிவரி பெர்சனும் உங்களோட பிளேஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். இது வந்துட்டு ஸ்விக்கில மட்டும் உங்களுக்கு பிசினஸ் எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம, பர்சனலாவும் கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஸ்விக்கி இல்லாம உங்ககிட்ட வந்து நெறைய ஃபுட் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு, இந்த ஒரு லொகேஷன் நீங்க வந்துட்டு மேப்ல வந்துட்டு டை அப் பண்றது மூலமா உங்களுக்கு நெறைய வந்து பெனிஃபிட்ஸா இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு வந்து அ இது மாரி ஸ்விக்கில பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து மேப்ல டை அப் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பர்சனலாவும் நெறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு சூப்பரான பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து ஜிஎஸ்டி அண்ட் பான் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. பேங்க் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா, ஜிஎஸ்டி எஸ்ன்னு குடுத்து ஃபர்தரா என்னென்ன டீட்டெயில் கேட்குதோ ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. இல்ல ஜிஎஸ்டி இல்ல அப்டின்னா, நீங்க நோன்னு குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன மாரி ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்த்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். புரியிற மாரி தான் இருக்கு. எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ இ-சைன் கேட்டிருக்காங்க, ஆன்போர்டிங் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து நீங்க போக போக உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சுரும். ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலா பார்த்தீங்கன்னா, சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல ஸ்விக்கி சைட்லேருந்து உங்களுக்கு கால் அண்ட் மெயில் எல்லாமே வரும். இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களோட பிசினஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெஸ்டாரண்ட் நீங்க எப்பவுமே ஓப்பன்ல வச்சுக்கணும். ஸ்விக்கி பார்ட்னர் ஆப் இருக்கு இல்லைங்களா? அத நீங்க டவுன்லோட் பண்ணி அதில ஓப்பன் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கான ஃபுட் வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி குடுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு இன்கம் வந்துட்டு நல்லா ஏர்ன் பண்ணலாம். இதில மெயினான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ஃபுட் வந்துட்டு நீங்க இது மூலமா டை அப் பண்ணி சேல் பண்ண போறீங்கன்னா, உங்களுடைய ஃபுட்டோட குவாலிட்டி ப்ளஸ் டேஸ்ட்டு அண்டு வந்துட்டு ப்ரைஸ். இது 3த்துக்கும் நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இந்த 3த்துலயுமே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி, அத கரெக்ட்டான ஒரு ஃபார்மேட்க்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, சூப்பரா உங்களால இந்த பிசினஸ்ல பெரிய லெவல்ல ரீச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஃபுட்டு தரமா இருக்கணும். குவாலிட்டி நல்லா இருக்கணும். டேஸ்ட்டாவும் இருக்கணும். அது மாரி ப்ரைஸும் ரீசனபிளா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நெறைய கஸ்டமர்ஸ் உங்களுடைய ஃபுட்ட ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதன் மூலமா உங்களுக்கு நெறையவே இது சேலரி மட்டும் இல்லாம இன்சென்டிவ்ஸ் இது மாரிலாம் எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில இருக்கு. ஸோ, உங்களுக்கு இதில பெனிஃபிட் தான். நெறைய பேர் நல்லா சமைப்பீங்க. சமையல்ல எனக்கு ஒரு விஷயமே இல்ல. நான் அசால்ட்டா சமைச்சுருவேன். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் வந்துட்டு சூப்பரான ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இதன் மூலமா நீங்க பண்றது. இதன் மூலமா பண்ணிக்கிட்டே நீங்க ஓனாவும் நீங்க பண்ணலாம். உங்களுடைய ரெஸ்டாரண்ட் நல்லா ஃபேமஸா ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க ஓனா கூட பண்றப்போ, உங்களுக்கு ஈஸியா கஸ்டமர்ஸ் நெறைய பேர் வர ஆரம்பிச்சுருவாங்க. உங்களோட பிசினஸ் நல்லா பெரிய லெவல்ல ரீச் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல அட்வான்டேஜ்ன்னு சொல்லலாம். என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இது மாரி ஸ்விக்கில பார்ட்னரா இந்த பிசினஸ டை அப் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. ப்ளஸ் ஸ்விக்கி அபார்ட் தட் அவங்களுக்கு பர்சனலாவும் நெறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. நல்லாவே ஏர்ன் பண்றாங்க. சூப்பரா நல்லா பிசினஸ சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆ இத மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னோட ஃப்ரெண்டு பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து லக்ஷ்மி ஹோம் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு இங்க சென்னையில தாம்பரத்தில தான் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இல்ல மேப்ல நீங்க போய் பார்த்தாலும் தெரியும். உங்களுக்கு ஈஸியா அதனுடைய டீட்டெயில் உங்களுக்கு வந்துரும். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. இப்போ சூப்பரா நல்லா வந்து ரீச் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. இத மாரி தான் நீங்க வீட்ல இருந்துட்டே உங்க ஃபேமிலி பார்த்துட்டு, குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, இந்த மாரி ஒரு பிசினஸ் நீங்க பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆ எல்லாமே வந்துட்டு எடுத்தோனே ஈஸியா எதுவும் கிடைக்காது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் நம்ம வந்து கஷ்டப்படணும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும். கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். மெயினா நம்பிக்கைய விடக்கூடாது நம்ப.
நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்துட்டு மனம் தளராம செஞ்சோம்னா, சக்ஸஸ்ஃபுல்லா 100% வந்துடலாம். இப்போ நெறைய பார்த்தீங்கன்னா, லேடீஸ் வந்துட்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட் நெறைய வந்துட்டு கஷ்டமா இருக்கு. நான் பசங்கள படிக்க வைக்கணும். சிங்கிள் பேரண்ட்டா இருக்கேன். அந்த மாரிலாம் நெறைய பேர் வந்துட்டு எனக்கு மெயில் பண்ணி கேட்குறீங்க. எனக்கு இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்? என்ன கைட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்றீங்க. கண்டிப்பா இந்த பிசினஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட தன்னம்பிக்கையும், தைரியமும் உங்கள நல்லா மேல கொண்டு வரும். அதில எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தவங்கள நம்புறத விட நம்மள நம்பணும். நம்ம மேல நம்பிக்கை வச்சோம்னா, கண்டிப்பா அதில பெரிய லெவல்ல வரலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம நெறைய விஷயங்கள் பார்த்துட்டுருக்கோம், பார்த்துருப்போம். அது மாரி தான். நீங்க இந்த விஷயத்த இப்போ இந்த ஸ்விக்கில நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமாக பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்விக்கில தான் சொல்லியிருக்கேன் டீட்டெயில்டா. இதுவே நீங்க Zomatoல பண்றீங்கன்னா, Zomatoல பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க ₹2500 பே பண்ணணும். பே பண்ணிட்டீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு ஏ டூ இசட் எல்லா டீட்டெயிலுமே அவங்களே செஞ்சு குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா போதும். அவ்வளோதான். பட் ஸ்விக்கில நீங்களே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த மாரி ஃபுட்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ண, அதுக்கப்புறமா உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமா பண்ண, நம்ம ஒன்ஸ் ஒரு பணத்த பண்ணி பார்த்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நமக்கே ஒரு தன்னம்பிக்கை அப்படியே பூஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அதாவது மசாலா ப்ராடக்ட்டு, இல்ல பொடி வகைகள், இந்த மாரி நட்ஸு இது மாரி ஏ டூ இசட் நெறைய இருக்கு இல்லைங்களா? அதையே நீங்க வந்துட்டு அடுத்த லெவல்ல கொண்டு போலாம். பிசினஸா பண்ணி அத ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் நீங்க வந்துட்டு கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு அடுத்தடுத்து நீங்க பண்றப்போ, இது எல்லாத்துக்குமே இந்த ஃபுட் லைசென்ஸ் தேவைப்படும். ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய விஷயங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோல இன்னும் சொல்லப்போனா நெறைய சொல்லலாம். வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். அப்புறம் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஸோ இத பத்தின ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, இந்த வீடியோல சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க் யூ. பாய்.